வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் தான் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்க காந்தலூர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து ஒரு 585 கிலோமீட்டர் ட்ராவலுங்க. அது உங்களுக்கு கார் ட்ராவல் தான் பிடிக்குதுன்னா கார்லேயே நீங்கள் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். இல்லைங்க கார்லலாம் எனக்கு வந்து ட்ராவலிங் பிடிக்காது நினைக்கிறேன், ட்ரெயினில் கூட புக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து காந்தலூர் போகலாங்க. கோயம்புத்தூர்லேருந்து காந்தலூர் பார்த்தீங்கன்னா ஒரு 135 கிலோமீட்டர்ஸ் வருங்க. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கார் புக் பண்ணிவிட்டு காருக்கு ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு வந்து 1600 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் டாட்டா பஞ்ச் மாதிரி ஒரு வண்டியை புக் பண்ணிவிட்டு டேரெக்டாக காந்தலூர் போயிட்டாங்க. காந்தலூர் போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ரிசார்ட் இங்கே சென்னையிலேருந்தே புக் பண்ணிட்டோம். ரிசார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் ரிசார்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் புக் பண்ணியிருந்தாங்க. 3500 ருபீஸ் ஒன் டேக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களோட ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. ஹாஸ்பிட்டாலிட்டியும் வேறு லெவலில் இருந்ததுங்க. அவங்க கொடுக்குற ஹாஸ்பிட்டாலிட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த இது கேட்டாலும் முகம் சொல்லிக்காமல் நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அந்த 3500 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் நம்ம டின்னர்ஸ் லஞ்ச்லாம் வேணும்னா முன்னாடியே அவங்கள்ட்ட சொல்லிட்டோன்னா அவங்க நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு நல்ல பிளேஸுங்க. ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு 2 டேஸ் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ப்ளசண்ட்டாக ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. ஏன்னா உங்களுக்கு சிக்னல் கிடையாது, ஃபோன் கால் டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அங்கே கோயம்புத்தூர் காந்தலூர் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பொள்ளாச்சி ரூட் எடுத்திங்கன்னா விண்மில்ஸ்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து சில்ட்ரன்ஸுக்கு கிட்ஸுக்கு வந்து ஒரு புது அனுபவமாக இருக்கும். நல்லாவே இருந்ததுங்க. அது ரோட்வேஸ் அது ரோடும் நல்லாவே இருந்தது. நம்ம என்ன தான் வந்து கார் புக் பண்ணிவிட்டு போயிருந்தாலும் பட் ஆனால் அந்த லோக்கல் சைட் சீயிங்க்கு அவங்களோட ஜீப் எடுத்து போகிறதாங்க பெஸ்ட்டு வேன்னு சொல்லலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 to 11 பிளேசஸ் அவங்க நம்மளை கூப்பிட்டு போய் கவர் பண்ணிடுறாங்க. இதே நம்ம ஓன் வெஹிக்கிளில் போனீங்கன்னா நம்ம கூகுள் மேப்லாம் போட்டு அந்த இடம் கண்டுபிடிச்சி போனீங்கன்னா ஒரு 4 to 5 பிளேஸஸ் தான் கவர் பண்ண முடியும். ஸோ பெட்டர் பிளேஸ் உங்களோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட லோக்கல் வெஹிக்கிள் எடுக்கிறது தான் பெட்ரு. அந்த ஜிபேக்கு பார்த்தீங்கன்னா 3500 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அந்த 3500 வந்து பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ் வரைக்கும் ஆக்கிபை பண்ணிக்கலாம். ப்ராப்ளமே கிடையாதுங்க. ஜீப் புக் பண்ணி போதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிற பிளேசஸ் வந்து முக்கால்வாசி வந்து எல்லாமே ஆஃப் ரோடு ரைட்ஸ் தாங்க இருக்குது. ஸோ நம்ம காரை ஓட்டிகிட்டு அந்த ஆஃப் ரோடு பிளேசஸ்லாம் போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து இரைச்சல் பாறை ஃபால்ஸ் போயிருந்தோம். அங்கே நல்லாவே இருந்ததுங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அங்கே செக்யூரிட்டிலாம் கொஞ்சம் கம்மின்றதுனால நீங்கள் ஒரு 5 o'clock உங்களோட பிளான்ஸ் வச்சுக்கிறது பெட்டர் பிளேஸு. அதுக்கு மேலே போனீங்கன்னா குளிரவும் செய்யும், செக்யூரிட்டி இஷ்யூவும் கொஞ்சம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னடா இது ஈசிஆர் மாதிரி மரமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வந்து பைன் ட்ரீஸ் கிடையாதுங்க. எல்லாமே சாண்டல்வுட் ட்ரீஸு. ஆன் தி வேல சாண்டல்வுட் ட்ரீஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து எங்களை முருகர் மலை கூப்பிட்டு போனாங்க. அது ஃபுல்லாகவே வந்து ஒரு மலை மேலே ஜீப் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆஃப் ரோடிங் தான் ஃபுல்லாகவே. அந்த மேடு பள்ளத்துலலாம் வந்து ஜீப்பை வந்து அவங்க சாதுரியமாக ஓட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருந்ததுங்க. சர்க்கஸ் மாதிரிலாம் பண்ணி காமிச்சாங்க. சூப்பராகவே இருந்ததுங்க. அது அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களை ஜிப்லைன் கூப்பிட்டு போனாங்க. அந்த ஜிப்லைனுக்கு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் 2 பேருக்குமே இருக்குது. அடல்ட்ஸே நம்ம தனியாக கூட போகலாம். சப்போஸ் இன்கேஸ் கிட்ஸு போகிறாங்க, அவங்க ஆசைப்பட்றாங்கன்னா கூட இன்ஸ்ட்ரக்டரும் வராங்க. ஸோ தாராளமாக பயப்படாமலே அனுப்பலாம். ஜிப்லைன் முடிச்சுட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டெம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க. அது என்ன டெம்பிள் பார்த்தீங்கன்னா ராமர் டெம்பிள் சொல்கிறாங்க. பட் ஆனால் அது க்ளோஸாக தான் வச்சுருந்தாங்க, ஓப்பன்லாம் பண்ணலை. நம்ம இங்கே சென்னையில் சுகர் கேன் ஜூஸ்னால் ஒன்று இஞ்சி ஆட் பண்ணி தருவாங்க, அப்புறம் லெமன் ஆட் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக வெஜிடபிள்ஸ் மின்ட் ஃப்ளேவர்ன்ட்டு ஒரு 4 வகையான ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி கொடுத்தாங்க. 4யுமே ட்ரை பண்ணோம். சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க போனீங்கன்னா. அது மட்டும் இல்லைங்க, அவங்க சுகர் கேனை வச்சுட்டு அந்த ஜாகரி, அதான் நம்ம வெல்லம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வெல்லம் வந்து லைவாகவே எங்கள் முன்னாடியே வந்து எப்படி பண்ணுறாங்கன்றதை பண்ணி காமிச்சாங்க. அவ்வளோ பெரிய கடாயில் வச்சு அங்கேயே வேணா கூட நம்ம வாங்கிக்கலாம். சுட 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 போட்டு கொடுத்தாங்க. அதை கூட நம்ம வாங்கி என்ஜாய் பண்ணலாம். சுகர் கேன் ஜூஸையும் குடிச்சு முடிச்சுட்டு நல்லா வெயிலுக்கு அடுத்த பிளேஸ் எங்களை எங்கே கூப்பிட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா காந்தலூர் ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஒரு கோயிலை போட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. செமையாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஹில் ஸ்டேஷனாகவே பொதுவாகவே நாம வருது பார்த்தீங்கன்னா எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயும் கண்டிப்பாக ஒரு டீ எஸ்டேட்டு, அந்த மாதிரி டீ மேனுஃபேக்சரிங், காஃபி மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி தாங்க வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இந்த டைம் நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸ் வச்சுருக்காங்க இவங்க காந்தலூரில். எங்களை கூட்டு போய் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு புரியலை. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸுலாம் கண் முன்னாடி பிரித்து கொடுத்தாங்க. டேஸ்ட் பண்ணோம். நல்லாவே இருந்தது. ஃப்ரெஷ்ஷாகவே எங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஜாம் கூட செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக மறக்கவே முடியாதுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை.
ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸையும் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எங்களை அனக்கோட்டா வியூ பாயிண்ட் கூட்டு போனாங்க. அங்கே ஃபுல் அண்ட் ட்ரீஸு, அப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கிற நல்லாவே பிளேசஸ், சன்செட் வியூ பாயிண்ட்ஸ் மாதிரி சூப்பராக இருந்தது லொக்கேஷனு. இப்படி ஒன் டே ஃபுல்லாக சைட் சீயிங் பிளேஸை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்ததும் அங்கே கேம்ப் ஃபயர்லாம் செட் பண்ணி ஸ்பாட்டெல்லாம் போட்டு செம்ம டான்ஸ் ஆடி சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க அங்கேருந்து. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.